நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா நீங்க 8 கோடி பேரு நரல பாக்ஸ் கேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு. ஹாய் நண்பா நம்பீஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி டிஎம்கே கோட்டைன்னு சொன்னவங்களுக்கு இப்ப தளபதி வச்சாங்க. அப்போ இப்ப டிவிகே கோட்டையை மதிச்சு உண்மையில அந்த அளவுக்கு தளபதி பண்ண சம்பவம் அப்படி. இன்னைக்கு தளபதி விஜயோட பிரச்சாரத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி தளபதி விஜய் பிரச்சாரத்துக்குள்ள பாதுகாப்பு இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும். எந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. காவல்துறைக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா உண்மையா அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. நிறைய போலீஸ் பார்க்க முடிஞ்சது. ஸோ தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் வேட்பாளராக போட்டிடுறாரு. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பிரச்சார களத்துக்கு போய்கின்றாரு. யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ. எதிர்பார்க்கல. திடீர் அந்த மனுஷன் மேலே எந்திரிச்சிட்டாப்புல, வெளியே வந்துட்டாப்புல. ரோட் ஷோ பண்ணதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அனுமதி வாங்கிட்டா எல்லாம் என்னது இதை பற்றி நாளைக்கு தான் தெரியும். தளபதி விஜய் ரோட் ஷோ பண்ணாலும் எந்த தவறுமே கிடையாது. ரோட் ஷோ பண்ணா அந்த மனுஷன் ஒரு தடவை பார்க்க மாட்டோமா, கை காட்டிட மாட்டோமா, ஏங்கி இருந்தவங்களுக்கு அவர் காட்டிட்டாங்க. அந்த பார்த்த கூட்டம் போயிட்டாங்க. இப்படி போனாலும் கூட்டம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இளைஞர் வாங்கி குடிச்சாரு. அந்த சம்பவம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய கூட்டம்லாம் அந்த அசம்பவம் வந்து எந்த ஒரு சம்பவம் நடக்கல. ஏன்னா ரோட் ஷோ பண்ணியிருந்தா இதுக்கு முன்னாடி ரோட் ஷோ கொடுத்துருந்தாச்சு. இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்திருக்காது. கழுவுல இந்த மாதிரி கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து தளபதி விஜய் ரோட் ஷோ பண்ணா நல்லதுதான். எந்த ஒரு தவறுமே நடக்காம அந்த மனுஷனோட முகத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. ஸோ இந்த கூட்டம் போக குறைஞ்சிச்சு. ஸோ இதுதான் நல்ல விஷயம். இனிமேல் தளபதி விஜய் பிரச்சாரத்துக்கு போகும்போது ரோட் ஷோ கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனையை தவிக்கலாம். அதே மாதிரி தலைவர் எம்ஜிஆர், அதாவது எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு தளபதி, முன்னாள் தலைவர் எம்ஜிஆர், இப்போ உள்ள தலைவர் தளபதி விஜய் மாலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு தன்னோட பிரச்சார தொடங்கினார். அன்னைக்கு எம்ஜிஆருக்கு எப்படி பிரச்சனை நடந்துச்சோ அதேதான் தளபதிக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. சேம். உலகம் சுற்றுவான் வாலிபன் படத்தை முடக்கினாங்க. இன்னைக்கு ஜனநாயகம் படத்தை முடக்கிருக்காங்க. எம்ஜிஆர் ஐயாவுக்கு எப்படி நடந்தோ இன்னைக்கு தளபதி விஜய்க்கு திமுக தான் கொடுக்குறாங்க. அன்னைக்கு கேட்கறாங்க, இன்னைக்கு ஸ்டாலின். அதே மாதிரி தளபதி விஜய் என்ன பேச போறாங்க, என்ன திருச்சியை பத்தி என்ன சொல்ல, திருச்சியில என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. தளபதி விஜய் பேச தொடங்கினாரு. கேஸ் சிலிண்டரை பத்தி பேசினார். முக்கியமா யாருமே அதை பத்தி பேசல. தளபதி விஜய் பேச ரொம்ப நல்லா இருந்துச்சு. மக்கள் ஒரு கவனிக்க தொடங்குவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, மத்திய மாநில அரசு ரெண்டுமே சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கிழிச்சு தொங்க விட்டாப்ல. முதன்முறையாக தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா பாஜக பேர் சொல்லிட்டாரு. பாஜகவை திமுகவை நம்பாதீங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாங்க வந்தா 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்போம். அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸ், அதே மாதிரி தங்கம், பட்டு புடவை, இந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுப்போம். 100% தூய்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. இந்த விஜய் நீங்க 100% நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையிலே தளபதி விஜய் நம்பலாங்க, நம்பி ஓட்டு போடலாம். ஒரு தடவை வாங்கி கொடுத்து பார்ப்போம். விஜயகாந்தை விட்டுட்டீங்க, தளபதி விஜய் விட்டுறக்கூடாது. இனி அவருக்கு தான் ஓட்டு போடணும். பாதுகாப்பு வேணுமா, தளபதி விஜய் அண்ணா பாதுகாப்பு கொடுப்பாரு. கண்டிப்பா அவர் சொன்ன வாக்குறுதியில் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. நான் தளபதி விஜயை நம்பி நம்ம ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தாவன. ஏப்ரல் 23 உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து டிக்கெட் புக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க தளபதி விஜய்க்காக. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் நிச்சயம்.